அந்த அடிப்படையில் வந்து எம்ஜிஆர் ஜாதகம் வந்து தலை சிறந்த ஒரு ஜாதகம். அதனாலதான் அவருடைய முக பாவனை வந்து ரசிக்கும்படியாக இருக்கும். காரணம் என்னவென்றால், லக்கணத்தை 2 சுபக்கோள்கள் பார்த்துருவாங்க. சந்திரனும், குருவும் பார்த்துருவாங்க. லக்னம் என்பது நம்முடைய முகம், தேஜஸ். ஒருத்தர் எதார்த்தமாவே இருப்பாரு. சிரிச்ச மாரி முகம் இருக்கும். ஒருத்தர் சிரிப்பார். அது சிரிப்பு மாரி இருக்காது. எனக்கு கூட சிரிக்க வராது. என் பையன் ஃபோட்டோலாம் எடுக்கும்போது சிரிப்பா அப்படிம்பான். சிரிப்புங்கிற விஷயத்துக்குள்ள வராது. அது வந்து முக பாவனை. அத ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா அவர் முகம் அப்படி இல்லை. அந்த முகம் பார்த்துக்கிட்டே இருக்கிற மாரியே இருக்கும். அது முன்னோர்களுக்கு தெரியும். அவருடைய காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு, அவருடைய ரசிகர்களுக்கு இன்னைக்கு கூட தெரியும். அவர் படத்த மாற்றுறதுன்னா, அது ஒரு தனி சந்தோஷம் இருக்கும். அப்ப அந்த தேஜஸ் முதற்கொண்டு ஜோதிட அமைப்புப்படி கிடைக்கிறது தான். நடிப்புத் துறையில அன்று தலைசிறந்த மாமனிதர்கள்லாம் இருந்தாங்க. ஆனா எம்ஜிஆர வந்து வின் பண்ணி யாராலயுமே போ முடியல. காரணம் என்னன்னா, அந்த தேர்வு செய்ற விதம். அதான் நுட்ப அறிவு. அவருக்கு கல்வி அறிவு குறைவு என்பார்கள். அது உண்மைதான். காரணம் என்னன்னா, அவருடைய கல்வி ஸ்தானத்தை சனி பகவான் 10ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்த்துருவார். ஆனா கல்விக்கு காரகனே புதனாக இருப்பதனால் பகுத்தறிவு கூட குடுத்துருவாரு. அப்போ அந்த பகுத்தறிவு என்பதே மிகப்பெரிய வெற்றியை தரும். ஏன்னா ஒருத்தர் சொல்லிக் குடுத்து வர்ற அறிவுங்கிறத விட, தனக்குள்ள ஏற்படுற அந்த பகுத்தறிவு, நூல்களின் மூலமாக பிற உயர்ந்த இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்களை பார்த்து தெரிந்து கொள்வது. அப்போ நெறைய பல மாதிரியான பகுத்தறிவு இருக்கிறது. அதில் புஸ்தகத்தில் கிடைக்கக்கூடிய அறிவுகள் தான் பெரிய அறிவு. பழமை வாய்ந்த நூல்கள் கண்டுபிடிக்கிற அறிவு தான் பெரிய அறிவு. அதனால புஸ்தகத்தை அதிகமா படிக்கணும் அப்படிம்பாங்க. அவர்லாம் நெறைய புஸ்தகங்கள் படிச்சவர். ஆனா கல்வி அறிவு குறைவு. அதனால அந்த கல்வி அறிவு குறைவாக இருந்தாலும், பகுத்தறிவு கூட இருந்ததுனாலயும், அவருடைய ஜாதக அமைப்பு வந்து சிறப்பாக இருந்ததுனாலயும், அவர் வந்து நெருங்கி எல்லோரிடத்திலும் நெருங்கி பழகி, நன்மை, தீமை எல்லாத்தையும் அறிந்து கொண்டவர். சக மனிதர்களோடும் பழகியவர். ஜோதிடத்தை நம்புவார்ன்னா பாத்துங்களேன், வே. லட்சுமணன் ஐயா வந்து அவர் கூடவே இருப்பார். அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறது தான் அவர் செய்வார். அப்படின்னு வே. லட்சுமணன் ஐயா அவருடைய கட்டுரையில் எம்ஜிஆருடைய வாழ்க்கை வரலாறு எழுதும்போது எழுதுவார். ஆனா அது ரொம்ப பேருக்கு வெளியே தெரியாது. பர்சனலா இருக்கும். காரணம் என்னன்னா, காலத்தை வந்து உறுதியா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு செயல்பாட்டை செய்வது. காலம் என்பது தானே ரொம்ப முக்கியம். மனிதனுடைய முயற்சி என்பது ஒரு இயற்கையான ஒண்ணாக இருந்தாலும், காலம் என்பது வந்து ரொம்ப